ஆனால் இன்றைக்கு திமுக தேசிய அளவிலே இந்திய கூட்டணி என்ற கூட்டணி அமைத்துக் கொண்டு எப்படியாவது ஆட்சி கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒரு கார் சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு டயரா கலந்துட்டு போகும் பாருங்க, அது மாதிரி ஒவ்வொரு டயரா கலந்துட்டு போயிட்டு இருக்குது. இந்தியா கூட்டணியில் ராசியான கட்சி திமுக கட்சி. போன தடவை ராகுல் தான் பிரதமர் ஆனார், அதோட இந்த திமுக காங்கிரஸ் கட்சி அடி பாதாளத்துக்கு போயிடுது. எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது போச்சு. அப்படி ராசியான முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் இந்தியா கூட்டணி சொல்ல சொல்ல ஒவ்வொரு கட்சியா பிரிஞ்சு போயிட்டே இருக்குது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி, தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி நம்முடைய கூட்டணி. இன்னும் சில பேர் சொல்லுகிறார்கள் எங்கே கூட்டணி இருக்கிறது என்று. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள், சிறப்பான கூட்டணி அமையும். அதோடு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அண்மையிலே தான் ஒரு உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினார். அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டிலே பல லட்சம் ரூபாய் தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது, பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்ற செய்தியெல்லாம் வெளியிட்டார். ஏற்கனவே 2 ஆண்டுக்கு முன்பு தமிழகத்திலே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை விடியா திமுக அரசு நடத்தியது. நான் அறிக்கையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக நான் கேட்டேன் இன்றைய முதலமைச்சரிடத்தில், 2 ஆண்டுக்கு முன்பு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினீர்களே, எவ்வளவு தொழில் தமிழகத்திற்கு வந்திருக்கின்றது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன, எத்தனை தொழிற்சாலைகள் தமிழகத்தில் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது, அதில் எவ்வளவு பேர் பணி செய்கிறார் என்ற விவரத்தை வெள்ளை அறிக்கையின் மூலமாக விடப்பட வேண்டும் என்று கேட்டேன். இதுவரைக்கும் பதில் இல்லை. இன்றைய தினம் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். சுமார் 11 நாட்கள் ஸ்பெயின் நாட்டிலே தங்கியிருந்தார். அங்கே போய் தொழில் முதலீட்டார் ஈர்ப்பதற்காக சென்றேன் என்று ஒரு செய்தியை பத்திரிகையிலும் ஊடகத்திலும் நாம் பார்த்தோம். 20 நாட்களுக்கு முன்புதான் சென்னையில் இந்த விடியா திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர் தலைமையிலே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினீர்களே, அப்பொழுதே இவர்களை அழைத்து இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். இவரெல்லாம் யார்? ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். எடிபான் என்ற ஒரு கம்பெனி இந்தியாவில் 2013 துவங்கப்பட்டது. அது சென்னை திருச்சியில் இருக்குது. எங்க? சென்னையிலையும் திருச்சியிலையும் இருக்குது. 540 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஸ்பெயினில் போய் போடுறாரு. சென்னையில் திருச்சியில் இருக்கின்ற கம்பெனியை ஸ்பெயினுக்கு போக சொல்லி அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதே மாதிரி ஹைபாக் லாய்ட் 2003 இந்தியாவில் அந்த கம்பெனி இருக்குது. அது தூத்துக்குடியில் இருக்குது. 2500 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி. எங்க போய் போடுறாரு? தூத்துக்குடியில் இருக்கின்ற அந்த தொழிற்சாலைகள் நிறுவுவதற்கு ஸ்பெயினில் போய் ஒப்பந்தம் போடுறார். அதே போல ரோகா 2011 அந்த தொழிற்சாலை தமிழகத்திலே தொடங்கப்பட்டு இன்னும் விரிவாக்கம் செய்யப்படுவதாக. அது எங்க இருக்குதுன்னா பெருந்துறையில் இருக்குது. பெருந்துறையில் இருக்கின்ற அந்த தொழிற்சாலை ஸ்பெயினில் போய் 400 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுறார் பாருங்க. இதையெல்லாம் வலைதளம் மூலமாக நீங்கள் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல என்பதற்காகத்தான் இதை உங்களிடத்திலே நான் தெரிவிக்கின்றேன்.